மேற்கொண்டு கிருஷ்ண ஜன்மாஷ்டமி பூஜையுடைய சங்கல்பம் ஆரம்பம். கையில் 2 அக்ஷதை எடுத்துண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சுசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஜென்ஸ் எல்லாம் ஓம் பூஹு பிராணாயாமம் பண்ணுங்க. லேடிஸ் ஓம் ஓம் சொன்னா போரும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरों. नमोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं यशिवः नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतः जयमंगलं. शुभे दिने शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये स्वस्ति श्री विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्षर्तौ कटकमासे कृष्णपक्षे अष्टम्यां शुभतिथौ वासरः स्थिरवासर युक्तायां कृत्तिका नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां अष्टम्यां शुभतिथौ ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम् अस्माकं मम सहकुटुम्बानां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थम् धर्म अर्थ काम मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम् सत्संतान अभिवृद्ध्यर्थम् श्रीकृष्ण प्रसाद सिद्ध्यर्थं प्रसादेन आचन्द्रार्कं वंश अभिवृद्धि सिद्ध्यर्थं धर्माविरोधेन चिन्तित मनोरथ अवाप्त्यर्थं सर्वाभीष्ट सिद्ध्यर्थं श्री कृष्ण जन्माष्टमी पुण्यकाले कल्पोक्त प्रकारेण यथाशक्ति श्रीकृष्ण ध्यान आवाहनादि 16 उपचारैः सह उपायन क्षीर अर्घ्यप्रदान सहितं श्री बालकृष्ण पूजां करिष्ये. तदंगम कलश
பூஜாஞ்ச கரிஷ்யே. கையில் இருக்கிற அக்ஷதைய உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வடக்க கீழே போட்டுட்டு ஒரு உதிர்ணி ஜலம் எடுத்து கையில் விட்டுண்டு 2 கையையும் உடச்சிக்கணும். திரும்ப 2 அக்ஷதை எடுத்துட்டு பிள்ளையார் மேலே போடணும். விக்னேஸ்வராய நமஹ சமஸ்த உபசாரானே சமர்ப்பயாமி. திரும்ப 2 அக்ஷர புஷ்பம் கையில் எடுத்துட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லணும். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. மணியை லெஃப்ட் ஹேண்டில் மணி அடிச்சுன்னு சொல்லுங்க. அஸ்மாத் ஹரித்ரா பிம்பாத் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. கையில் இருக்கிற புஷ்பத்தையும் அக்ஷரையும் அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டு மஞ்சள் பிள்ளையாரை வடக்க நகர்த்தணும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நகர்த்தணும். அதில் இருக்கிற புஷ்பத்தை நம்ம ஆற்றுல இருக்கிற லேடிஸ் எல்லாரும் சுமங்கலியாக இருக்கிறவா ஒவ்வொரு பிட்டு கட் பண்ணி சிரஸில் வச்சுக்கலாம். முதல்ல பூஜை பண்ணுறவா வச்சுண்டு பூஜையில் பக்கத்தில் இருக்கிறவா கிட்ட பாக்கி புஷ்பத்தெல்லாம் கொடுத்து கட் பண்ணி பெரியவாளுக்கெல்லாம் கொடுங்கோ சின்னவாளுக்கெல்லாம் கொடுங்கோன்னு சொல்லிவிட்டு ஜலம் தொட்டு கையில் மிண்டு மேற்கொண்டு நம்ம இந்த கலச பூஜைன்னு பண்ணணும். பஞ்சபாத்திரத்தில் 4 பக்கமும் உங்கள் ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கரால் சந்தனம் வைங்கோ. 4 பக்கமும் வைக்கணும். அதே மாதிரி அது மேலேயே குங்குமம் வைக்கணும். வச்சுட்டு 2 அக்ஷரை ஒரு புஷ்பம் எடுத்துட்டு அந்த கலச அந்த பஞ்சபாத்திர தீர்த்தத்துக்குள்ளே போட்டுண்டு உங்கள் ரைட் ஹேண்டால் அதை தொட்டுண்டு சொல்லணும். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ரஹ சமாஸ்ரிதஹ மூலே தத்ர ஸ்திதஹ பிரம்மா மத்யே மாத்ருகணாஹ ஸ்மிருதாஹ உக்ஷௌ து சாகராஹ சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதஹ அத யஜுர்வேதஹ சாமவேதஹ அபி அதர்வணஹ அங்கைஷ்ச சஹிதாஹ சர்வே கலசாம்பு சமாஸ்ரிதாஹ ஆயாந்து ஸ்ரீ பாலகிருஷ்ண பூஜார்த்தம் துரித க்ஷய காரகாஹ கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அந்த புஷ்பத்தினாலேயே இந்த ஜலத்தை தொட்டுண்டு சுவாமி படத்துக்கு விக்கிரகத்துக்கு பூஜை சாமான்கள் புஷ்பம் சந்தனம் குங்குமம் அக்ஷதை பழங்கள் நைவேத்திய பழங்கள் நைவேத்திய சாமான் வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் புரோக்ஷணம் பண்ணிவிட்டு பூஜை நடக்கிற இடத்துல ஸ்தலத்தில் அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரோக்ஷணம் பண்ணிவிட்டு அந்த புஷ்பத்தை வாத்திய மர்க்கியங்கள்லாம் விட்டு கிண்ணத்தில் போட்டுடுங்கோ. ஓரமாக போட்டுட்டு இந்த மணியை ரைட் ஹேண்டில் எடுத்துட்டு நல்லா சவுண்டாக அடிக்கணும். இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அடிங்கோ. ஆகமார்த்தந்து தேவானாம் யமனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோமி ஆதௌ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம். நல்லா சவுண்டாக மணி அடிக்கணும். அடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டில் மணியை மாற்றிக்கோங்க. ரைட் ஹேண்டில் துளசி இருந்தால் துளசியோ புஷ்பமோ இந்த ஸ்ரீ விஷ்ணு சம்பந்தப்பட்ட பூஜைகள்லாம் துளசி ரொம்ப விசேஷம். துளசி 2 துளசி வச்சுக்கலாம். இன்னும் புஷ்பம் எடுத்துட்டு அக்ஷதையை கையில் வச்சுட்டு மேற்கொண்டு வர ஸ்லோகத்தை சொல்லணும். ஸ்தன்யம் பிபந்தம் ஜனனி முகாப்ஜம் விலோக்கியமானம் முஹுராதரேண ஸ்பிருஷந்தம் அந்யஸ்தனம் அங்குலீபிஹி நமோ யசோதாங்க கதம் குமாரம்.
व्रतारम्भं करिष्येऽहं त्वत्प्रसादात् जनार्दन देवीं स्वच्छ अम्बरधरां सर्वाभरणभूषितां श्रीकृष्ण वदनाम्भोज निक्षिप्त उचमण्डलां लालयन्तीं प्रसन्नास्यं गोविन्दं बालकं मुदा पिबन् वामस्तनं ध्यायन् स्पृशन्तं पाणिना परं विलोक्यमानं प्रेमार्द्रं मुखं मातुः मुहुः मुहुः सर्वाभरण संयुक्तं मुक्तादाम विभूषितं नूपुरैः मणि सञ्छन्नैः कटिसूत्रैः अलङ्कृतं कस्तूरी कुङ्कुमोपेतैः दिव्य गन्ध अनुलेपनैः नवनीत रसोद्गाम गन्ध वासित दिङ्मुखं कल्पवृक्ष समुद्भूत दिव्यमाल्यैः अलङ्कृतं मन्दस्मित लसद्गण्डं विलसत् मणि कुण्डलं मुनिभिः मुनिवृन्दैः नारदाद्यैः शक्राद्यैः देवतागणैः सिद्ध विद्याधरैः यक्षैः समावृतम् अनुत्तमं प्रसन्नालोकनैः स्निग्धैः वर्धयन्तं शुभाशुभम् अनिमादि गुणोपेतम् एवं ध्यात्वा प्रपूजयेत्। ध्यात्वा चतुर्भुजं देवं शङ्खचक्र गदाधरं पीताम्बर गुणोपेतं लक्ष्मीयुक्तं विभूषितं लसत् कौस्तुभ शोभाढ्यं மேகஸ்யாமம் சுலோச்சனம். லெஃப்ட் ஹேண்டில் மணி அடிச்சுண்டு பூர்புவ சுவரோம் இங்கே படத்தில் இருந்ததுனால் அஸ்மின்னு சித்திரபட்டே பிம்பமாக இருந்ததுனால் அஸ்மின்னு பிம்பே சொல்லுங்க. தேவகி ரெண்டு பேரும் சேர்ந்து பிம்பம் வச்சுருக்கிறவாலும் சொல்லலாம், சித்திரப்பட்டம் வச்சுருக்கிறவாலும் சொல்லலாம். தேவகி வசுதேவ சகித பாலகிருஷ்ண சுவாமினம் தியாயாமி. தேவகி வசுதேவரோட கூடிய ஸ்ரீகிருஷ்ணரை தியானம் பண்ணிட்டு இந்த படத்தில் போடுங்கோ. திரும்பவும் ரெண்டு புஷ்பம் ரெண்டு அக்ஷரையை கையில் வச்சுட்டு அதே மாதிரி ஸ்லோகத்தை சொல்லிட்டு படத்தில் சேர்க்கணும். ஆவாஹயாமி தேவேஷம் ஸ்ரீதரம் ஸ்ரீபதிம் ஹரிம் பாலரூபதரம் திவ்யம் சச்சிதானந்த விக்கிரகம். தேவகி வசுதேவ சகித ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமினம் ஆவாஹயாமி அப்படின்னு போட்டுட்டு பிராணப்பிரதிஷ்டை ஆயிருக்கிறவா பிராணப்பிரதிஷ்டை தெரியும் அப்படின்னால் மேற்கொண்டு பிராணப்பிரதிஷ்டையை பண்ணலாம். இல்லாதவெல்லாம் மேற்கொண்டு ஷோடசோபச்சார பூஜையை ஆரம்பித்து பண்ணலாம். மேலே ரெண்டே அக்ஷரம் எடுத்துங்கோ. தேவகி வசுதேவ சகித ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ ஆசனார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. பஞ்சபாத்திரத்தால் உத்ரணியால் ஜலம் எடுத்துக்கணும். ரைட் ஹேண்டால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிண்ணத்தில் ஒவ்வொரு தடவையாக விட்டுண்டே வரணும். தேவகி வசுதேவ சகித ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி. திரும்ப எடுத்துங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. திரும்ப ஜலம் எடுத்துங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. திரும்ப ஜலம் எடுத்துங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. திரும்ப ஜலம் எடுத்துங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ க்ஷீரேண ஸ்நாபயாமி. பச்சை பால் வச்சிருப்பேன், பூஜைக்கு உண்டான பால்
அதுலேருந்து விக்கிரகம் வச்சுருக்கிறவா மட்டும் ஒரு உதிரணி பால் எடுத்துட்டு சுவாமி மேலே சேர்க்கலாம். படம் வச்சுருக்கிறவா அந்த கிண்ணத்துலேயே ஒரு உதிரணியை விட்டுடுங்கோ. திரும்பவும் சொல்லுங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ தத்னா ஸ்நாபயாமி. தயிர்னால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் விக்கிரகம் வச்சுருக்கிறவா. இல்லைன்னால் ஒரு உதிரணி தீர்ச்சம் எடுத்துட்டு இந்த கிண்ணத்தில் ஜலம் விட்டுடுங்கோ. தத்னா ஸ்நாபயாமி. அடுத்தது நெய்யினால், பக்கத்தில் நெய் இருந்ததுன்னா ஒரு உதிரணி நெய் எடுத்துட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ ஆஜ்யன ஸ்நாபயாமி. அடுத்தது தேன்னால், பக்கத்தில் தேன் இருந்ததுன்னா ஒரு உதிரணி தேன் எடுத்துட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ மதுனா ஸ்நாபயாமி. இல்லைனால் ஒரு உதிரணி தீர்ச்சம் எடுத்துட்டு கிண்ணத்தில் விட்டுடுங்கோ. அதே மாதிரி அடுத்தது சர்க்கரையினால், வெள்ளை சர்க்கரை இருந்ததுனால் அதனால் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இல்லை இந்த வெல்லம் இருந்தாலும் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் அதால் பண்ணலாம். சும்மா ஒரு உதிரணி எடுத்துக்கோங்க, அப்படியே சுவாமி மேலே அபிஷேகம் பண்ணிடுங்க. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ சர்க்கரையா ஸ்நாபயாமி. இல்லைனால் ஒரு உதிரணி தீர்ச்சம் விட்டுடலாம் வழக்கம் போல். அதே மாதிரி பஞ்சாமிர்த ஸ்நானம் அப்படின்னு பழைய காலத்தில் பண்ணுறது உண்டு. பஞ்சாமிர்தம் பண்ணி வச்சுட்டு இந்த சமயத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா. அப்படி இல்லைன்னால் ஒரு உதிரணி தீர்ச்சம் எடுத்துட்டு சுவாமி மேலே விட்டுடுங்கோ. பாலகிருஷ்ணாய நமஹ பஞ்சாமிர்த ஸ்நானார்த்தம் தீர்த்தம் ததாமி. சுத்தோனக தீர்த்தம் ததாமி ஸ்நாபயாமி அப்படின்னு சொல்லி சுவாமி மேலே விட்டுடுங்கோ. அதே மாதிரி திரும்பவும் சுத்தோனகம் எடுத்துட்டு சுவாமிக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ ஒரு உதிரணி ஜலம் விடுங்கோ. திரும்பவும் ஒரு உதிரணி எடுத்துங்கோ. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ சுவாமி மேலே விடுங்கோ. திரும்ப ஒரு உதிரணி எடுத்துங்கோ. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தீர்ச்சம் விட்டுட்டு 4வது ஒரு உதிரணி தீர்ச்சம் எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு விடுங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி அப்படின்னு சுவாமி மேலே விட்டுட்டு ஒரு உதிரணி ஜலம் எடுத்துட்டு கிண்ணத்தில் விடணும். ஸ்நான அனந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. யார் யார் விக்கிரகம் வச்சுட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாலோ எல்லாரும் சுவாமியை துடைக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு துணியை வச்சுட்டு அண்ணா சுவாமியை துடைச்சிட்டு அந்த அபிஷேகம் பண்ண பாத்திரத்தை நகர்த்திட்டு புது இதில் சுவாமியை வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும். இந்த சமயத்தில் பாஸ் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு மேல் கொண்டு பண்ண வேண்டியது 2 அக்ஷரம் எடுத்துங்கோ. பாலகிருஷ்ண சுவாமினே நமஹ வஸ்திரார்த்தம் அக்ஷதானே சமர்ப்பயாமி. யார்கிட்ட பூனல் இருக்கோ அவா பூனலை சுவாமிக்கு சாத்திட்டு சொல்ல வேண்டியது. பூனல் இல்லாதவா 2 அக்ஷரம் எடுத்துட்டு சுவாமி கிட்ட போட்டுருங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ உபவீதம் சமர்ப்பயாமி. மேல் கொண்டு சுவாமிக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும். முன்னாடியே வச்சிருந்தேன்னா புஷ்பத்தினால சந்தனத்தையும் குங்குமத்தையும் தோச்சு சுவாமி கிட்ட சேர்த்துருங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ கந்தானே தாரயாமி கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷரம் எடுத்துங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ அக்ஷதானே சமர்ப்பயாமி சுவாமிகிட்ட போட்டுருங்கோ. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. முன்னாடியே ஒரு முழம் புஷ்பம் கட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருப்போம். இல்லை படத்துக்கு வேண்டிய அளவுக்கு ரெடி பண்ணிட்டு சுவாமிக்கு புஷ்பத்தை சாத்திட்டு, விக்கிரகமாக இருந்தால் ஒரு முழம் புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்திட்டு மேல் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம். துளசீதளம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா விஷ்ணு சம்பந்தப்பட்ட தேவதைகள்லாம் ரொம்ப விசேஷம். துளசி இல்லை அப்படின்னால் துளசியை ஒரு இலையாக பிச்சு சுவாமிக்கு போடக்கூடாது, தளமாக போடணும். வில்வத்தில் எப்படி 3 இருக்கும் அந்த மாதிரி துளசியில் சேர்ந்து வரும். அந்த இலையை தனித்தனியாக பிக்கக்கூடாது,
சேர்த்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு ஏற்றாப்புல நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா துளசி முடிஞ்சிருந்தோம்னா புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணலாம், தோஷம் கிடையாது. ஓம் மேற்கொண்டு அங்க பூஜை. சுவாமியோட அங்கங்களை வர்ணித்து சுவாமியோட நாமாவளியும் அங்கத்தையும் வர்ணித்து பூஜை பண்ண போகிறோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. பாதௌ பூஜயாமி. ஓம் சங்கர்ஷணாய நமஹ. குல்ஃபௌ பூஜயாமி. ஓம் கோபாலாய நமஹ. ஜானுனி பூஜயாமி. ஓம் शकटासुर भञ्जनाय नमः. ऊरु पूजयामि. ओम वासुदेवाय नमः. गुह्यं पूजयामि. ओम हरये नमः. कटिं पूजयामि. ओम यमुना विहारिणे नमः. जठरं पूजयामि. ओम वसुदेव आत्मजाय नमः. नाभिं पूजयामि. ओम चक्रायुधाय नमः. बाहून् पूजयामि. ओम वनमाला धारिणे नमः. स्कन्धौ पूजयामि. ओम बलभद्र अनुजाय नमः. मुखं पूजयामि. ओम कंसारजे नमः. कर्णौ पूजयामि. ओम कस्तूरी तिलकाञ्चिताय नमः. फालं पूजयामि. ओम पुण्डरीकाक्षाय नमः. नेत्रे पूजयामि. ओम गोपालकृष्ण स्वामिने नमः. शिरः पूजयामि. ओम सर्वदेव आत्मकाय नमः. सर्वाण्यङ्गानि पूजयामि. மேற்கொண்டு அஷ்டோத்தரம். சுவாமிக்கு அஷ்டோத்தர சத நாமாவளினால் அர்ச்சனை பண்ண போகிறோம். 108 அர்ச்சனை. அதுக்கேற்றாப்புல புஷ்பத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புஷ்பம் இல்லைன்னு அர்ச்சனை போட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு புஷ்பத்தினாலேயே சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். எவ்வளோ புஷ்பம் பகவானுக்கு சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் மனசில் இருக்கிற சஞ்சலங்கள்லாம் நிவர்த்தியாகி சுத்தமான மனசை சுவாமி கொடுப்பார். பாப நிவர்த்தி புண்ணியப்பிரதம். அதனால தான் நிறையா புஷ்பாஞ்சலி பண்ணுறா. எல்லா இடத்துலையும் பகவானோட ஆசீர்வாதத்துக்கு நம்மெல்லாம் பாத்திரமாகணும். அதனால தான் பெரியவாள்லாம் இவ்வளோ கல்போக்தமாகவும் காமியார்த்தமாகவும் இகபர சுகத்தை கொடுக்கக்கூடிய பலவிதமான பூஜைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. மேற்கொண்டு அஷ்டோத்தரம் ஆரம்பம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் கமலநாதாய நமஹ. ஓம் வாசுதேவாய நமஹ. ஓம் சனாதனாய நமஹ. ஓம் வசுதேவ ஆத்மஜாய நமஹ. ஓம் புண்ணியாய நமஹ. ஓம் லீலாமானுஷ விக்கிரகாய நமஹ. ஓம் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப தராய நமஹ. ஓம் யசோதா வத்சலாய நமஹ. ஓம் ஹரஜே நமஹ. ஓம் சதுர்புஜாத்த சக்ராசி கதா சங்காத்யுதாயுதாய நமஹ. ஓம் தேவகீ நந்தனாய நமஹ. ஓம் ஸ்ரீஷாய நமஹ. ஓம் நந்தகோப பிரியாத்மஜாய நமஹ. ஓம் யமுனாவேக संहारिणे नमः. ओम बलभद्र प्रिय अनुजाय नमः. ओम भूतना जीवित हराय नमः. ओम शकटासुर भञ्जनाय नमः. ओम नंदव्रज जना नंदिने नमः. ओम सच्चिदानंद विग्रहाय नमः. ओम नवनीत विलिप्तांगाय नमः. ओम नवनीत नटाय नमः. ओम अनघाय नमः. ओम नवनीत नवाहाराय नमः. ओम मुचुकुंद प्रसादकाय नमः. ओम षोडश स्त्री सहस्रेशाय नमः. ओम त्रिभंगिने नमः.
ॐ ललिता कृतये नमः। ॐ शुकवाग अमृताब्धीन्दवे नमः। ॐ गोविन्दाय नमः। ॐ योगिनां पतये नमः। ॐ वत्सवाटचराय नमः। ॐ अनन्ताय नमः। ॐ धेनुकासुरभञ्जनाय नमः। ॐ तृणावर्ताय नमः। ॐ यमलार्जुनभञ्जनाय नमः। ॐ तालभेत्रे नमः। ॐ धमाल श्यामलाकृतये नमः। ॐ गोपीश्वराय नमः। ॐ योगिने नमः। ॐ योगिने नमः। ॐ कोटिसूर्य समप्रभाय नमः। ॐ इलापतये नमः। ॐ परस्मै ज्योतिषे नमः। ॐ यातवेन्द्राय नमः। ॐ यतूद्वहाय नमः। ॐ वनमालिने नमः। ॐ पीतवाससे नमः। ॐ पारिजात अपहारकाय नमः। ॐ गोवर्धन अचलोद्धर्त्रे नमः। ॐ गोपालाय नमः। ॐ सर्वपालकाय नमः। ॐ अजाय नमः। ॐ निरञ्जनाय नमः। ॐ कामजनकाय नमः। ॐ कञ्जलोचनाय नमः। ॐ मधुघ्ने नमः। ॐ मधुरानाथाय नमः। ॐ द्वारकानायकाय नमः। ॐ बलिने नमः। ॐ बृन्दावन अन्तः सञ्चारिणे नमः। ॐ तुलसीदाम भूषणाय नमः। ॐ श्यमन्तक मनोर्हर्त्रे नमः। ॐ नारायण आत्मकाय नमः। ॐ कुब्जा कृष्ण अम्बरधराय नमः। ॐ मायिने नमः। ॐ परम पूरुषाय नमः। ॐ मुष्टिकासुर चाणूर मल्लयुद्ध विशारथाय नमः। ॐ संसार वैरिणे नमः। ॐ कंसारजे नमः। ॐ मुरारजे नमः। ॐ नरकान्तकाय नमः। ॐ अनादि ब्रह्मचारिणे नमः। ॐ कृष्णाव्यसन कर्षकाय नमः। ॐ शिशुपाल शिरच्छेत्रे नमः। ॐ दुर्योधन कुलान्तकाय नमः। ॐ विदुराक्रूर वरदाय नमः। ॐ विश्वरूप प्रदर्शकाय नमः। ॐ सत्यवाचे नमः। ॐ सत्यसङ्कल्पाय नमः। ॐ सत्यभामा रथाय नमः। ॐ जयिने नमः। ॐ सुभद्रा पूर्वजाय नमः। ॐ विष्णवे नमः। ॐ भीष्ममुक्ति प्रदायकाय नमः। ॐ जगद्गुरवे नमः। ॐ जगन्नाथाय नमः। ॐ वेणुनाथ विशारथाय नमः। ॐ वृषभासुर विध्वंसिने नमः। ॐ बाणासुर बलान्तकाय नमः। ॐ युधिष्ठिर प्रतिष्ठात्रे नमः। ॐ बर्हिबर्ह अवतंसकाय नमः। ॐ पार्थसारथये नमः। ॐ अव्यक्ताय नमः। ॐ गीतामृत महोदधये नमः। ॐ कालीयफण माणिक्य रञ्जितश्री पदाम्बुजाय नमः। ॐ दामोदराय नमः। ॐ यज्ञभोक्त्रे नमः। ॐ दानवेन्द्र विनाशकाय नमः। ॐ नारायणाय नमः। ॐ परब्रह्मणे नमः। ॐ पन्नकासन वाहनाय नमः। ॐ जलक्रीडा समासक्त गोपीवस्त्र अपहारकाय नमः। ॐ पुण्यश्लोकाय नमः।
ஓம் தீர்த்தபாதாய நமः. ஓம் வேதவேத்யாய நமः. ஓம் தஜாநிதயே நமः. ஓம் சர்வபூத ஆத்மகாய நமः. ஓம் சர்வக்ரஹ ரூபிணே நமः. ஓம் பராத்பராய நமः. ஓம் ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமினே நமः. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. மேற்கொண்டு இந்த சமயத்தில் ஊதுவத்தி ஏற்றிக்கணும். பாஸ் பண்ணிட்டு ஏற்றிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டால் மணி அடிச்சுட்டே சுவாமிக்கு காமிங்கோ. முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிவிடுங்கோ, அப்புறம் மணி அடிச்சுட்டே காமிங்கோ. குங்குல்வகரோ சம்யுக்தம் சுகந்தம் சுமனோஹரம் தூபம் கிருஹாண தேவேஷ பாலகிருஷ்ண நமோஸ்துதே. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமः. இந்த சமயத்தில் மணி அடிச்சுட்டே சுவாமி காமிங்கோ. தூபம் அக்ராபயாமி. வடக்க உரமாக வச்சுருங்கோ. கையில் பட்டுக்காம செவத்துக்கிட்ட உரமாக வச்சுட்டு தீபம் நெய் தீபத்தை ஏற்றிட்டு சுவாமிக்கு காமிங்கோ. ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு மணி அடிச்சுட்டே சுவாமி காமிங்கோ. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வன்ஹினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் த்ரைலோக்ய திமிராபஹம். ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமः. கிருதவர்த்தி தீபம் தர்ஷயாமி. இதே மாதிரி வடக்க ஓரமாக வச்சுருங்கோ. கையில் பட்டுக்காம வச்சுட்டு சுவாமிகிட்ட இருக்கிற பாத்திரத்தில், இந்த பாத்தியம் பாத்திரத்தில் தீர்ச்ச விடுங்கோ. தூப தீப அனந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி. மேற்கொண்டு சுவாமிக்கு உண்டான மகா நைவேத்தியம், என்னென்ன நைவேத்தியம் பண்ணியிருக்கேளோ எல்லாத்தையும் சுவாமிகிட்ட வச்சுடலாம். நவநீதம் அப்படின்ற வெண்ணெய் இதில் விசேஷம். வெள்ளை சீடை, உப்பு சீடை, கூட என்னென்ன பக்ஷணங்கள் பண்ணியிருக்கேளோ எல்லாமே கொண்டு வந்து சுவாமிகிட்ட வச்சுடலாம். அவள் சுவாமிக்கு விசேஷம், வெண்ணெய் விசேஷம், பச்சை பால் கூட வைக்கலாம் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு. என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் வரிசையாக வச்சுருங்கோ. வெத்தலை பாக்கு, பழம், உடச்ச தேங்காய், 2 உடச்ச தேங்காய் எல்லாத்தையும் வச்சு இந்த சமயத்தில் பாஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்ததுன்னா எல்லாம் மூடியெல்லாம் திறந்துட்டும் எல்லாத்துலேயும் 2 துளசியை போட்டுவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம். எழுந்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் மணி அடிக்கணும். ரைட் ஹேண்டில் ஜலம் ஒரு உதிர்னி ஜலம் எடுத்துட்டு எல்லா நைவேத்தியத்தையும் சுத்தணும். 3 தடவை ஜலம் தெளிச்சுட்டு முதல் தடவை ஜலம் தெளிக்கணும். அப்புறம் ஜலம் எடுத்துட்டு 3 தடவை சுத்தணும். சுற்றிட்டு கையில் 2 புஷ்பத்தை எடுத்துட்டு சுவாமிக்கு ஊட்டுற மாதிரி காமிங்கோ. ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே காமிங்கோ. நைவேத்தியம் பூர்புவஸ்வஹ 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 அப்படின்னு புரோக்ஷணம் பண்ணிவிட்டு ஜலம் எடுத்துட்டு சுற்றுங்கோ 3 தடவை. கிண்ணத்தில் ஒரு உதிர்னி ஜலம் விட்டுடுங்கோ. பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுருங்கோ. புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு சுவாமிக்கு காமிங்கோ. 6 தடவை இந்த பக்ஷணங்களை சுவாமிக்கு ஊட்டுற மாதிரி பாவனை பண்ணிட்டு மனசுக்குள்ளே தியானம் பண்ணிட்டு ஸ்லோகத்தை சொல்லிட்டு சுவாமிக்கு காமிங்கோ. நைவேத்தியம் கிருஹ்யதாம் தேவ ரசைஹி ஷட்பிஹி சமன்விதான் ஷஷ்குலீ பக்ஷ்ய போஜ்யாம்ச்ச ததாமி மதுசூதன. ஸ்ரீ பாலகிருஷ்ணாய நமः. நாரிகேள खण्डद्वयं नानाविध रसफलानि भक्ष्य विशेषाणि पृथुकैः नवनीत सहितं नानाविध भक्ष्य विशेषाणि एतत् सर्वम् अमृतं महानैवेद्यं நிவேதயாமி. சுவாமிகிட்ட போட்டுருங்க அந்த புஷ்பத்தை.
கிண்ணத்தில் தீர்ச்ச விடுங்கோ. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. வெத்தலை பாக்கில் ஜலம் விடுங்கோ. भूर्भुवस्सुवः पूगीफल समायुक्तं नागवल्ली दलैः युतं कर्पूर चूर्ण संयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यताम्. श्री बालकृष्णाय नमः. कर्पूर தாம்பூலம் நிவேதயாமி. ரெண்டே அக்ஷரம் எடுத்துட்டு சுவாமிகிட்ட போட்டுருங்க. நைவேத்தியங்கள்லாம் உள்ளே கொண்டு போய் வச்சுடலாம், இல்லை இங்கேயே தட்டை வச்சு மூடிடலாம். தட்டோ இலையோ எதற்கோ அதை வச்சு மூடிட்டு கை இலமிண்டு கற்பூரத்தை ஏற்றிண்டு சுவாமிக்கு காமிக்கணும். எல்லா பக்கத்தில் யார் யார் இருக்காலோ பந்துக்கள் ஆற்றுல அவளை எல்லாரையும் கற்பூர ஆரத்தியை தரிசனம் பண்ணிக்க சொல்லிட்டு மேற்கொண்டு கற்பூர ஆரத்தி ஏற்றிண்டு காமிக்கணும். ஓம் கற்பூரவர்த்தி சம்யுக்தம் தீபமாலா மனோகரம். கண்டாநாதம் மணி அடிச்சுட்டே பண்ணணும். நீராஜனம் கிருஹாணேஷ தேவக்யானந்த வர்தன தேவகி வசுதேவசகித பாலகிருஷ்ணஸ்வாமினே நமः. கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. கீழே வச்சுட்டு அனந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. கற்பூரத்தை பாவனையாக சுவாமிக்கு காமிக்கணும். சுவாமிக்கு ஊற்றி விட்றாப்புல காமிக்கணும். அப்புறம் நீங்கள்லாம் கற்பூரம் எல்லோரும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கையில் 2 புஷ்பத்தை எடுத்துட்டு மேற்கொண்டு வர ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட போடணும். சொல்லும். ஓம் ஸ்ரீகிருஷ்ண சர்வலோகேஷ நானாபுஷ்பைः சுவாசிதம் புஷ்பாஞ்சலிம் பிரதாஸ்யாமி சர்வலோக நிவாசினே தேவகி வசுதேவசகித பாலகிருஷ்ணஸ்வாமினே நமः. மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. அப்புறம் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணிக்கணும். சுவாமி நடுவில் இருந்தால்னா பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம். செவுத்தை ஒட்டினாப்புல படமாகவும் இல்லை சுவாமி ரூமில் செவுத்தை ஒட்டினாப்புல வச்சுருக்கேன் அப்படின்னா ஆத்ம பிரதட்சிணம் சில பேர் பண்ணலாம்னு சொல்கிறா, சில பேர் பண்ணக்கூடாது தோஷம்னு சொல்கிறா. அதனால் மனசில் பகவானை தியானம் பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணாப்புல நினச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிடுங்கோ. ஓம் தேவதேவ ஜெகநாத வாஞ்சிதார்த்த ஃபலப்ரத பிரதக்ஷிணம் கரோமி த்வாம் சம்சாரார்ணவ தாரக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமः. தேவகீ வசுதேவசகித பாலகிருஷ்ணஸ்வாமினே நமः. அனந்தகோடி பிரதக்ஷிண பிரார்த்தன நமஸ்காரான் சமர்ப்பயாமி. நமஸ்காரம் தம்பதியாக இருக்கிறவா தம்பதியாக நமஸ்காரம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு கையில் 2 புஷ்பத்தை எடுத்துட்டு பூஜை பண்ணவர் கையில் 2 புஷ்பத்தை எடுத்துட்டு பகவானை பார்த்து பிரார்த்தனையாக சொல்லணும். அபராத சஹஸ்ராணி கிரியந்தேஹ நிஷம்மயா தாசோயம் இதி மாம் மத்வா க்ஷமஸ்வ புருஷோத்தம. ததஹ கந்தாக்ஷதைः புஷ்பைः பூஜயேத் சந்திரமண்டலம். தத்ரார்க்ய பாத்ரம் நிக்ஷிப்ய அர்க்ய திரவ்யாணி நிக்ஷிபேத். ஜோதிஷ்மதே நமஸ்துभ्यं நமஸ்தே ஜோதிஷாம் பதே நமஸ்தே ரோஹிணீகாந்த சுதாகர நமோஸ்துதே அப்படின்னு
சந்திர மண்டலத்தில் இருக்கிற சந்திரனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். வெளியில் போய் சந்திரனை பார்த்துட்டு வரலாம், இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா ஸ்ரீகிருஷ்ணரையே சந்திர பகவானாக மனசில் தியானம் பண்ணிண்டு இந்த சமயத்தில் ஸ்லோகத்தை சொல்லிட்டு தியானம் பண்ணிக்கணும். மேற்கொண்டு இந்த பூஜையோடைய முடிவுக்கு வந்துட்டோம். உபாஜன தானம், அர்க்ய பிரதானம் அப்படின்னு ஒரு 2 கர்மா. இந்த 2 கர்மாவை பண்ண வேண்டியது. 2 அக்ஷரம் எடுத்துக்கோங்க. மமோபாக்த மாதிரி கையை வச்சுட்டு சொல்லுங்க. அத்ய பூர்வோக்த ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் அஷ்டம்யாம் சுபதிதௌ ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் தேவகி வசுதேவ சகித ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமி பூஜா பல சம்பூர்ணதா சித்யர்த்தம் ஸ்ரீ பாலகிருஷ்ண பூஜாந்தே க்ஷீர அர்க்ய பிரதானம் உபாயன தானஞ்ச அத்ய கரிஷ்யே அப்படின்னு சொல்லி வடக்க போட்டுடணும். அந்த அக்ஷரையை ஜலம் தொட்டு கையெழுமிக்கணும். மேற்கொண்டு சந்திர மண்டலத்தில் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் பண்ணும்போது நைட்டில் தான் பண்ணார். அதனால் சந்திரனை வசதியாக சொல்லியிருக்கு. சந்திர மண்டலத்தில் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டு மேற்கொண்டு அர்க்ய பிரதானம். என்ன பண்ணணும் அப்படின்னா, உதிரி புஷ்பம் ஒன்று கையில் எடுத்துக்கணும், சந்தனத்தில் துவச்சிக்கணும், அக்ஷதையில் துவச்சிக்கணும். குங்குமம் தேவையில்லை, அக்ஷதையில் துவச்சிக்கணும், கையில் வச்சுக்கணும். இதமர்க்யம் 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 அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு தடவையும் இதமர்க்யம்னு சொல்லும்போது ஒவ்வொரு உதிரணியாக பாலை எடுத்து எடுத்து விட்டுண்டே வரணும். இவ்வாறாக 4 ஸ்லோகங்கள் இருக்குது. 4 ஸ்லோகம் பின்னாடி அனேன அர்க்ய பிரதானன்னு இந்த பால் முழுசாக பகவானுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு 5 அரை டம்ளர் பால் எடுத்துட்டு இது பண்ணிகிட்டே வரணும். முடிஞ்ச அளவுக்கு எவர் சில்வர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதில் வெள்ளி பஞ்சபாத்திரமோ அல்லது வெள்ளியில் டம்ளரோ இருந்ததுனால் அதில் எடுத்துக்கலாம் இந்த பாலை. ஏன்னா பித்தளை, செப்பு இதிலெல்லாம் பால் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு வாக்கியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கே தெரியும் பால் கெட்டு போயிடும். அதனால் வெள்ளியில் வச்சுன்னு பண்ணுறது விசேஷம். உத்ரணியால் பால் எடுத்துட்டு பண்ணணும். ஓம் ஜாதஹ கம்சவதார்த்தாய பூபார ஹரணாய ச தானவானாம் விநாசாய வசுதேவ குலோத்பவ பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம் பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம் பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம். அடுத்தது 2வது ஸ்லோகம். பாண்டவானாம் ஹிதார்த்தாய தர்ம சம்ஸ்தாபனாய ச கௌரவானாம் விநாசாய வாசுதேவ குலோத்பவ பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம் பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம் பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம். அடுத்தது 3வது ஸ்லோகம். ஸ்ராவண்யாம் கிருஷ்ணபக்ஷே து அஷ்டமி ரோஹிணியுதா தஸ்யாம் சந்திரோதயே ராத்திரௌ தேவகி கர்ப்பசம்பவா பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம் பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம் பாலகிருஷ்ணஸ்வாமினே நமஹ இதமர்க்யம். அடுத்தது 4வது ஸ்லோகம். க்ஷீரோதார்ணவ சம்பூத அத்ரிநேத்ர சமுத்பவ
गृहाणार्घ्यं मया दत्तं रोहिण्या सहितः शशीन् श्रीचन्द्राय नमः इदमर्घ्यं श्रीचन्द्राय नमः इदमर्घ्यं श्रीचन्द्राय नमः இதமர்க்கியம். அடுத்தது 4 அர்க்கியங்கள் ஆயிடுத்து. 5வது அந்த டம்ளர் பால் டம்ளரோட கையில் எடுத்துட்டுலாம். இந்த ஸ்லோகம் முடிஞ்சோன்னையும் எல்லா பாலையும் அதுலேயே அந்த இதுலேயே விட்டுட வேண்டியது, கையில் பட்டு அர்க்கியத்திலேயே விட்டுட வேண்டியது, கையில் விட்டுண்டு ஓம் அனேன அர்க்கிய பிரதானேன பகவான் சர்வாத்மகः சபரிவாரः ஸ்ரீ பாலகிருஷ்ணः பிரியதாம் ஓம் தத்சத் அப்படின்னு விட்டுட்டு ஜலம் விட்டுண்டு கையில் நம்பிக்கணும். மேற்கொண்டு உபாயன தானம் இது உபாயன தானம் அப்படின்றது எல்லா பூஜைகளையும் உண்டு. அதாவது நம்மளுடைய எல்லா கர்மாக்கள்லையும் திரவிய தியாகம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அந்த திரவிய தியாகத்தை நம்ம பண்ணால்தான் இந்த கர்மா சபலமாகிறது. நம்மளே பண்ணிட்டாலும் ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு பண்ணி வைக்க சொல்லி பண்ணாலும் நம்ம திரவியத்தை பாலகிருஷ்ண சுவாமி ஸ்வரூபமாக இந்த வாத்தியாரை நினச்சுண்டு, மாத்து வாத்தியாரை இல்லை யார் பண்ணி வைக்கிறாளோ அவளை நினச்சுண்டு அவகிட்ட சமர்ப்பித்து அவகிட்டேருந்து பிரசாரம் வாங்கிக்கணும், அவளோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்மளே பண்ணாலும் ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்சதை பண்ணி வச்சவாளுக்கோ ஆத்து வாத்தியாருக்கோ இல்லை பக்கத்தில் யார் இருக்காலோ அவளுக்கு சமர்ப்பிக்கிறது உச்சிதம். மேற்கொண்டு வெத்தலை பாக்கில் நிறைய வாத்தியாரோ இல்லை பக்கத்தில் யாரோ இருந்தானால் அவளுக்கு சந்தனம் அக்ஷதையெல்லாம் கொடுத்து வெத்தலை பாக்கில் தீர்ச்சம் விட்டுண்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பக்ஷணங்களை ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சமாக அதையும் வச்சுண்டு வெத்தலை பாக்கில் மாமியை விட்டு தீர்ச்சம் விட சொல்லி மேற்கொண்டு சொல்ல வேண்டியது. என்ன தட்சிணை உண்டோ அதையும் வச்சுண்டு சொல்ல வேண்டியது. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே இதம் உபாஜனம் சதக்ஷிணாகம் பாலகிருஷ்ண பூஜா பல சாத்புண்யார்த்தம் பாலகிருஷ்ண பிரீதிம் காமயமானஹ பிராமணாய துப்யமஹம் சம்பிரததே நமமா ஓம் தத்சத் அப்படின்னு சொல்லி ஜலத்தை கீழே விட்டுட்டு அந்த தட்சணையை அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அக்ஷரை போட்டுண்டு அவகிட்டேருந்து இப்படியாக பாலகிருஷ்ண சுவாமி பூஜை பூர்த்தியாகிறது. அடுத்த நாளைக்கு புனఃபூஜை அப்படின்றது சுவாமிக்கு ஒரு பாலை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமியை எடுத்து நம்ம மாற்று விக்கிரகங்களோடு சேர்த்து வச்சிட வேண்டியது, நம்ம மாற்று ஃபோட்டோக்களோடு சேர்த்து வச்சுட வேண்டியது. இப்படியாக பூஜை நிறைவேற்றது. ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமினே நமஹ. ஓம் தத்சத்.